என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? நான் குடுத்து சேர்ந்தவன். நான் தாழ்மலை தெப்பகோல் என் தாய் தந்தை உனக்கு யாருக்கு தெரியுமா? யாருக்கு வந்து அற்புனே நாட்டுக்கு நாடு இந்த நல்லூர் கிராமத்திலே இந்த நல்லூரிலே இந்த கலைஞருக்கெல்லாம் விலையில்லாத ஒரு பொக்கிஷம் நம்ம கலை வித்துவானுக்கெல்லாம் நம்மளை போல கலைஞருக்கெல்லாம் விலையில்லாத ஒரு பொக்கிஷம். ஆமா, அப்படியே பொக்கிஷமான நம்ம பெரிய மாதவாதியார் அவர் வந்து இந்த கலைஞருக்கெல்லாம் ஒரு விலையில்லாத பொக்கிஷம், எங்களுக்கெல்லாம் விலையில்லாத பொக்கிஷம். ஆமா, அவர் அருமை பெருமை எல்லாம் இப்ப தெரியாது உங்களுக்கு. அவர் செத்தனைக்கு உங்களுக்கு தெரியும் அருமை பெருமை சொன்னேன். ஆனா இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் அவர்தான். ஆமா, என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா அதுக்கு அவர்தான் காரணம். அதேதான் காரணம். ஆதியை மறக்க கூடாது. கண்டிப்பா ஆதியை மறந்தால் போயிடணும். ஆதியை மறக்காது இருக்கணும். அதனால் என்றும் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வாழையடி வாழையாக அவருடைய புகழ் இந்த தமிழ்நாட்டிலே ஓங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறேன். அவர் மகனாகிய சேகர் அவர்கள், இன்னும் முனுசாமி மூர்த்தி அவர்கள், இன்னும் காந்திமதி மலர்மதி, இன்னும் ஐயாவாகிய பாலண்ணன் மணி தங்கராஜ் காமராஜ் இவரெல்லாம் அவர்கள் பிள்ளைகள். அவர்களுக்கும் அண்ணனாகிய நான் என்ன அண்ணார் கோவிந்தன் அவர் கலை பண்பாட்டுடைய சிறப்பானவர். கோவிந்தன் அவர்களும் நம்ம கலை பண்பாட்டு துறையிலே நமக்கெல்லாம் வழிகாட்டி வந்தர். அவர்களுக்கும் இன்னும் செல்வம் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் நம்ம அங்கிருக்கும் தாய் தந்தைகளுக்கும் இன்னும் மன்னியக்குழு சிவமணி சுப்புர் அவர்களுக்கும் மனமான மேற்கொண்டு வணக்கம். நான் யாரு?
அப்படியா? அஞ்சாதே 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 என்றார் என் அண்ணன் கருணன். சரி பிரியனே நான் இருக்கிறேன் என்றான். யாரு? மாமா ஜகுனி. நான் நம்பியது ஜகுனி மாமன் என்ன மோசம் செய்தான். சரி நான் நம்பிய கர்ணன் மோசம் செய்தான். படுகளத்தில் ஏற்று மடிந்தான். ஆமா விவரெல்லாம் மடிந்தான். சரி இது ஆன சேலையெல்லாம் மடிந்தது. ஆமா இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு என் பொண்ணுயிர் போகுது. இந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு என் தம்பி மாறி பலி கொடுத்தேன். ஐயோ நான் ஒட்டி கண்டு ராயத்திலே ஆண்டன் கூவுகிறது. என் குதிரை கண்டு ராயத்திலே கோட்டான் கூவுகிறது. நான் கூட்டத்திலே பிறந்தேன். சேனையோடு பிறந்தேன். ஆதிகளோடு நான் பிறந்தேன். நான் ஒன்றி ஒருவனாகிவிட்டேனே. என் சேனையெல்லாம் அடிந்து விட்டதே. நான் இப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? ஒருவரும் தோப்பானே. அணுக்கட்டு ராயத்தில் ஆண்டு கூவுகிறது. என் குதிரை கட்டு ராயத்திலே கோட்டான் கூவுகிறது. கூட்டத்திலே பிறந்தேன். பாலைக்கு ஒரு குலை. என் தாய்க்கு 100 பேர் பிறந்து நான் ஒருவன் ஆகிவிட்டேன். தம்பிகளா அப்படி என்று அழைத்தால் எல்லாம் அண்ணா என்று ஓடி வருவார்கள். என் தம்பி எல்லாம் எங்கே? என் தம்பிமார்கள் எங்கே? என் தம்பிமார்கள் எங்கே?
ஐயோ என்ன விட்டு பெரியவர்கள் பழமொழி எப்படி உள்ளமட்டாருன்னு உங்ககிட்ட சத்தம் போடாதீங்க. அதாவது பெரிய வீட்டுக்காரர் நடு வீட்டுக்காரர் கடைசி வீட்டார் இந்த ஊர்ல அதிலே உள்ளமிட்டாருன்னா சொல்லவிட்டாருண்ணா அந்த குள்ளமிட்ட கூட்டத்திலேயே இவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு சிங்கம் வேக்கம். பெரிய மாதிரினா ஒரு சிங்கம் மாதிரி ஆமா ஆறாவது ஆத்துவா பிடிக்கலாம் வரவே மாட்டாரு. கண்டிப்பா நீங்களே பேசுங்க போன அப்படி விடுவாரு. ஆமா அப்படி அப்படி நல்லவன். ஏன்னா ஆ அவன் பேர் கட்சியாக அவர்கள் பிள்ளைகள் மீதும் அவர்களுடைய அண்ணன் தம்பிகள் அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவர்களும் ஒன்று கூடி கூட்டத்திலே பிறந்தவர்கள். அந்த கூட்டத்திலே பிறந்து சிங்கத்தை போல் வளர்ந்து ஒரு கெச்சனை போல் ஆமா பேசினாவே போன்ல பேசினாவே யாராவது கோமா பேசினா கெச்சித்து பேசுவாரு. ஆமா அப்படியாப்பட்ட உத்தவர் வல்லவர். இன்னைக்கு பார்க்க போறோமா இல்ல நாளைக்கு பார்க்க போறோமா இல்ல இல்ல பேசி குரல் தான் பேப்பமா இல்ல. ஆனா பட நடிகர் மாதிரி சிவாஜி மாதிரி நடிப்புல பார்க்கலாம். அவருடைய ஸ்டைல் பார்க்கலாம். ஆமா படத்திலே ரஜினி ஸ்டைலு இந்த தெற்கூத்திலே சிவாஜி மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல் இவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா ஸ்டைல் மன்னன் எல்லாம் ஆடுவாங்க குதிப்பாங்க. சும்மா அப்படி ஸ்டைலே இடுப்பு நொடியிலே வர உத்தமர் நல்லவர் வல்லவர். சுத்தி வந்தாவே நல்லூர் கூத்தாடிங்கன்னாவே பெரிய மாது சின்ன மாது மாதப்பன் மாதேசி இன்னும் எங்களை போல எங்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் கற்றுவீங்களா அவருக்கு நான் கால் தூசின என் ஆசிரியர் ஐயா சித்தனையா அவர்கள் சித்தனையா கத்து கொடுத்ததுக்கு தான் இப்ப குடும்பம் நடத்தி கொடுக்கிறாங்க. வேற என்ன வேலைக்கு போக போறாங்க? ஒண்ணு இல்ல இவர்களால் இப்ப எடப்பாடி எப்படி அயல்நாடெல்லாம் பேர் வருதா அப்படி நல்லூர்னு பேர் வருது முதல் இவர்தான். ஆமா எப்படி அப்படி தென்னாட்டு கூத்தாடியோ நல்லூர்காரங்க கொஞ்சம் அசந்து நிற்பாங்க. கொஞ்சம் வந்து நல்லூர்கார ஆட்டக்காரர் நல்லூர்காரர் இந்த பந்தில் இருக்கிறாங்க. சின்ன மாது பெரிய மாது மாதப்ப மாதேசி இருக்கிறாங்கன்னாவே கொஞ்சம் அசந்து நிற்பாங்க. கண்டிப்பா அப்படியாப்பட்ட இந்த பேர் அடிக்கும் இந்த கிளி பேர் அடிக்கணும் தன்னுடைய கிளி அடிக்குமா? ஆமா அப்படியாப்பட்ட கெச்சனை மன்னன் மாவீரன் இந்த கலையின் போராளி எல்லோரும் பயப்படுகின்ற அவரு வெளியில வந்து ஆணையா இருக்கலாம். ஆமா ஆனா வீட்டுல வந்து பூனை மாதிரி தான் பாவம் பாத்துருக்கிறேன். பூனைதான் உண்மையிலேயே பூனைதான். மாதாக்கா மாதிரினா பயந்துக்காரு. ஆனா கோயம் அம்மானு பேசுவாரு. வெறி பிடிச்ச குடும்பம் இந்த குடும்பம். அக்கா தங்கச்சிங்களா கோயம் அம்மானு பேசுவாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்த என் குருவாயி ஆசிரியர் சாலோக சாமி இப்ப சார்வசரி 4ஆம் பதி சொர்க்கம் அடைந்திருக்கிறார். இன்னார வேலையில
அவளுடன் பிறந்த பட்டாணி அம்மா பட்டாணி அம்மா பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா ஆ, ஏய் பெரியம்மா அது பொண்ணு வேஷம் பொறுத்தி வேஷம் போடுவாரு ஆமா நான் தான் அதிக அந்த ஓலையன் பல்லங்கிறான் அவன் நானும் ஆமா ஆமா சரி பட்டாணி இருக்கு மாதிரியே இருக்குது பாரு அழகா இருக்குது அப்படின்னா கண்டார ஒளி விடுதுங்க எந்தே தானே இறந்துங்க எங்க அக்காலியே தான் இறந்து பாரு ஒரு ஜாலி டைப் ஆமா எல்லா கூத்தாடிகளும் ஆ, மூணு கட்டினாங்க நிலவாங்கினாங்க ஆனா அவர் அப்படி வாங்கல 2500 ஒரு நாளைக்கு சம்பளம் சொத்து சொத்துக்கெல்லாம் அடிப்படல ஆனா அவரு வந்து கோவலன் இருக்கானே கோவலன் ஆமா அவன் போறதும் தங்க மெதுவடி மெதுவடி அவங்க பொடக்காளி தங்கம் ஆமா அவங்க அரிக்காளி தங்கம் தங்கம் நாம இப்படியே இருப்புன்னு கோவலன் நினைச்சாரு ஆ, அதே மாதிரி நம்ம இப்படியே இருப்புன்னு சதமா நினைத்து வாழ்ந்தவர் எங்களோட சரி பங்கா ஆமா அண்ணன் தம்பி மாமா மச்சர் விட்டார் ஒண்ணு எல்லாம் ஜாலி டைப்பா இருந்து செத்துட்டாரு ஓஹோ ஆனா ஒண்ணு ஆ, கருத்தான உரை எப்படி அவங்க குடும்பத்துல வருத்தமா இருக்கலாம் ஆ, ஆ, ஐயோ அவர் செத்துட்டாரு ஆ, ஏன்னு கேளுங்க ஆ, ஏய், யாரு அவங்க? ஏய், அந்த பட்டை, ஏன் ஒரு அர்த்தம் சொல்றேன் எப்படி அவருக்கு பென்ஷன் வருது ஆ, ஐயோ எங்க அப்பா இன்னும் வந்திருந்தா பென்ஷன் வாங்கியிருப்பாரு ஆகியிருக்கலாம் இன்னும் எங்க வீட்டுக்கு நல்லா இருந்திருப்பாரு ஆ, எங்க வீட்டுக்கு ஒரு வலது கை இருந்திருப்பாரு எல்லா கலைஞர் வீட்டுல நினைப்பாங்க நினைப்பாங்க ஆனா நான் பெருமையா நினைக்கிறேன் எப்படி ஏன்னு கேளு ஆ, ஒரு கலைஞன் ஆ, ஒரு வருஷம் கட்டிலோட கிடந்தா ஆ, இவனுக்கெல்லாம் யாரா பீமுத்திர வரீங்க ஆ, இவெல்லாம் ஆட்டக்கார ஆடும்போது என்ன தெனாவட்டு பண்ணான் ஆமா என்ன கெவுரும் பண்ணான் ஆமா அப்படின்னு இகழ்ச்சியா பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க இந்த கலைஞன் யாரா இருந்தாலும் சரி ஆ, இப்ப காவேரி அப்பன் எடுத்துக்கா ஆ, கோமாளி கோபால் எடுத்துக்கா ஆ, இப்ப இவரு எடுத்துக்கா ஆ, எந்த கலைஞனும் ஆ, ஒரு மருமகளோ பொண்டாட்டியோ பேர பிள்ளைங்களோ பீமுத்துவாடி ஐயோ கவிச்சடிக்குது ஆ. சி கருமை இவன் எப்படா சாவாங்கிற பேர் எல்லாம் செத்தா இருப்பாரு அது எங்க கலைஞனுக்கே ஓடாடாடாடா. அதாவது ஆ, ஒருத்தர் பீயி மூத்திரம் ஆ. அசிங்க பார்க்காத செத்ததுனால ஆ, எங்க கலைஞருக்கு ஒரு பெருமை பெருமை இவருக்கு மட்டும் இல்ல ஆ, எல்லா கலைஞரும் அப்படிதான் சாப்பிடுங்க நானு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிக்கிறீங்க யாருடைய அங்கனையும் உழைக்கூடாது ஆமா யாருடைய அங்கனையும் உழைக்கூடாது. உழைக்கூடாது ஆ. தன் சுயநலமா வாழணும் ஆமா சுயநலமா உழைக்கணும் உழைக்கணும். பட்டுன்னு சாகணும் சாகணும். அதான் இந்த கலைஞனுக்கு பெருமை சரி அதனால் ஆ, என் ஆணை சேனையெல்லாம் மடிந்து விட்டது மனித விட்டது இப்ப நான் ஒண்டி ஒருவனா இருக்கிறேன் ஆமா நான் இப்போது ஆ, சண்டைக்கு போக வேண்டும் சரி போர் யுத்தத்திற்கு பாடுவோம் போக வேண்டும் அதனால் ஆ, ஜெகனி, சரி. என் மாமனாகிய ஜெகனி அழைத்தேன் இதற்கு என்ன செய்ய கேட்கிற ஜெகனி வாங்க அதுக்கு போயிட்டு வாங்க முடியாத மனிதனாக வெட்டுவார் மாமனாகிய